நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கும். வேற லெவல். சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படிங்க இருந்தது? படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா. படம் எப்படி இருந்தது? நல்ல படம் தான். படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா பண்ணிருக்காரு. கிளைமாக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ லவ் சீன்ன்றாங்களா, அது எப்படி ப்ரோ? புதுசா இருக்கா எப்படி ப்ரோ? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செம்மையா இருக்கு. பாக்கலாம். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்ல எல்லாமே ஓவராலா நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபைட் சீன்ல எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. அப்சல்யூட் சினிமானே சொல்லலாம். ஓகே, சோ படம் ஹிட் ஆகுமா? கண்டிப்பா. ஆக்ஷனோடலாம் வரல நான். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சாரோட படம் பார்க்க வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எப்படி படம் ஹிட் ஆயிருமா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். சூர்யா கோசம் பார்க்கலாம். அந்த பாட்டுல எப்படிங்க இருந்தது? பாட்டுல செம்ம வைபா இருந்துச்சு. எல்லாம் வைப் பண்ணாங்க. சோ அந்த படத்துல லவ் சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பாருதான ஃபர்ஸ்ட் டைம். செம்மையா இருந்துச்சு படம். எப்படி பிளாக்பஸ்டர் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். நீங்க பைட் சீன்ஸ்க்காகவே பார்க்கலாம். சூர்யா நல்லா இருக்காரு. எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க? என்ன நடந்துச்சு? இல்ல கங்குவை விட இது நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு. சூர்யாக்காக இது பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா போட்டுருக்காரு. மியூசிக் நல்லா பாத்து. ஓகே, थैंक यू. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூர்யா அங்கிள் எப்படி நடிச்சாரு? நல்லா தான் நடிச்சு. நல்லா நடிச்சாரா? உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த படத்துல? டான்ஸ் அண்ட் ஃபைட் பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்துல? எப்பவுமே நல்லா தான் நடிப்பாரு. இந்த டைம் நல்லா பாட்டு நல்லா வைபா இருந்துச்சுன்றாங்க. எப்படி இருக்கு? எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. சோ ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கர லெவல்ல இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, மியூசிக் எல்லாமே சூப்பரா எந்த இருந்துச்சு. விஷயம் அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சது? ஆக்ஷன் பிளஸ் லவ். ஓகே, சோ பயங்கர ஹிட் ஆகும் எதிர்பார்க்கறீங்க? நல்லா இருந்துச்சு. அதிகமாவே இருக்குது. புரியுதுங்களா? சூப்பரான படம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க இன்னொரு வாட்டி நீங்களே போய் பார்த்து பாருங்க. பேசினே இருந்தா வேலைக்கு ஆகாது. அதுக்கு சொல்றேன். சூர்யா ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பர் 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 சூப்பர். படம்லாம் இது சூர்யாவுக்கு சரியான கம்பேக்கா இருக்கு. லாஸ்ட் டைம் விட்ட கங்குவால இது பிடிச்சிட்டாரு. ஒரு 5 சீனுக்கும் ஃபுல் கோஸ் மப்பா தான் இருக்கும். ஃபுல்லுமே பார்க்கலாம். ஓகே, சோ லவ் சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? லவ் சீன்ஸ் ஆனா இருக்கு. பட் ஆனா லவ்வோட அந்த இது நல்லா தெரியுது. ஓகே, சோ எப்படி டான்ஸ்லாம் எப்படி நல்லா பண்ணிருக்காரு? அந்த பாட்டு டான்ஸ் எப்படி இருக்கு? பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லு வைப் தான். அதுக்கப்புறம் போற எல்லாமே ஒரே இதுவா இருக்கும். ஃபைட் சம்பந்தமாவே இருக்கும். ஓகே ப்ரோ. சோ இந்த படம் எப்படி ஹிட் ஆகுமா எப்படி ப்ரோ? கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிடும். ஃபுல்லாவே ஃபைட் தான் சொல்லிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஓகே, சோ லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு இதுல? லவ் சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ரீசெண்டா கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எப்படி லவ் சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, சோ நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க? என்ன நடந்துருக்கீங்க? நான் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போல. பட் என் எக்ஸ்பெக்டேஷனை இது பண்ணாம இருந்துச்சு, கெடுக்காம இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். தளபதி சொன்ன மாதிரி தான் ப்ரோ. கில் தம் வித் யுவர் சக்சஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல் ப்ரோ. எல்லா கிளைமேக்ஸ் பார்க்கணும் ப்ரோ. கிளைமேக்ஸ்ல கதை இருக்கு. நான் மகான் ஃபேன் ப்ரோ. மகான் லெவலுக்கு இல்லைனாலும் கார்த்திக் சுப்ராஜ்காக பார்க்கலாம் ப்ரோ. தரம் வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா கமர்ஷியல் தான், கமர்ஷியல். கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி தான். நாம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொன்னாங்க. படம் பேசிச்சு. சூர்யாவுக்கு கம்பேக்கா கங்குவா இருக்கும்னு நினைச்சா, ஆனா இது பயங்கரமான ஒரு கம்பேக். ஓகே, ஃபைட் சீன்ல எப்படி ப்ரோ இருக்கு? படமே அதான் சார். படமே நாம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணுன்ற மாதிரி படம் தான் பேசணுச்சு. படம் வர்த்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் சூப்பர் வர்த்து ப்ரோ. சோ எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்துல? எனக்கா எல்லா சீனும் மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. கட் அண்ட் ரைட்டா சொல்ல போனா செம்ம கூஸ் பம்ப் தான் ப்ரோ. அவ்வளவுதான். செம்ம பாட்டு எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டுல தியேட்டர் எல்லா பாட்டுமே செம்ம. தியேட்டர்ல எல்லாம் அலற விட்டாங்க பக்காவா. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்தது? நம்மளுக்கா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு கனிவாசம் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த படம்? இல்ல அதுதான் சொல்றேன். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது படம். ஆக்சுவலி எல்லாருக்கும் பிடிக்காது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அதாவது நீங்க ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கு நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் லாகிங் இருந்துச்சு சென்டர் ஆஃப் த மூவில. சோ எந்த மாதிரி லாகிங்? படம் அப்படியே அடுத்த சீன் போகாம இழுத்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதான் சொல்றேன், அது கூட நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்ற. நீங்க உங்க மூட பொறுத்து படம் உங்களை எடுத்து போகும். டிராவல் பண்ணலாம் படத்து கூட. சோ படம் வரதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. சோ அந்த பாட்டு எப்படி? பாட்டு படத்துக்கு செம்மையா மேட்ச் ஆகுது. 3 பாட்டுமே வந்து, அதாவது 3 பாட்டு நல்லா இருந்தது. 3 பாட்டுமே கரெக்டான டைம்ல வந்து கரெக்டா மேட்ச் ஆச்சு. கிளைமேக்ஸ் சாங் அப்புறம் லவ் ஃபீல் சாங். அந்த முனிமா பாட்டு பயங்கர லெவல்ல முன்னாடி ஹிட் ஆயிருந்தது. சோ தியேட்டர்ல எப்படி அது வைபா இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஃபைட்ஸ்லாம் எப்படி ப்ரோ வந்துச்சு? ஸோ வேற மாதிரி படம் ஃபுல்லாவே ஃபைட் தான். ஃபைட் விரும்புறவங்க இப்போ மார்க்கோ படம் எல்லாம் பெஸ்ட்னாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்தா செமையா இருக்குமாங்க. ஃபைட் விரும்புறவங்களுக்கு எல்லாம் செமையா இருக்கும் படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா எப்படி? எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. அதனால ஸ்கிரீன்ல பார்க்கறது பெரிய விஷயம். நல்லா இருக்கு படம். ஓகே, சோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க? என்ன நடந்தது? அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு பண்ணியிருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சோ ஃபைட் சீன்ல எப்படி இருக்கு? ஃபைட் சீன்ல எப்பயுமே மாசு தான் அண்ணன்.
ஓகே லாஸ்ட் டைம் நம்ம சூர்யாவோட படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க கம்பேக் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா இது ஒரு கம்பேக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அந்த இடத்துல என்ன பிடிச்சிருக்கு? உண்மையா சொல்லணும்னா இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சு எல்லாருக்கும் அந்த நிம்மதியான சிரிப்போட சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல சூர்யா டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க கதை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு நல்லா தானே இருக்குது படம். பாட்டுல நல்ல வைப் தான் இருந்துச்சு. அண்ணனை ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் போதும், வேற எதுவும் இல்லை. சாங் சூப்பர். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். 10க்கு 10 கொடுக்குற மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சா 7க்கு 10 கொடுக்கலாம் அந்த அளவுக்கு. ஓகே ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னலா இருக்கா? ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. சூர்யா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பீக்கா இருந்துச்சு. சூர்யாக்காண்டி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? டைரக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படத்துலயும் வர மாதிரி இதுலயும் எமோஷன் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா எல்லா படத்துல வர மாதிரி இதுலயும் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே ஸோ படம் எப்படி க்ளீனா இருக்கா? எப்படி பார்க்கலாம்? ஒரு வாட்டி பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா நைட்டுக்கு இப்பவே புக் பண்ணேன். நைட்டு நான் அப்படியே போயிடுவேன். ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற படமா இது? ஃபேமிலியோட எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம். பூஜாக்காண்டி 4 வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஜிகிர்தன டபுள் எக்ஸ் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு உண்மையை சொல்ல போனா. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம், வந்து தியேட்டர் வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. சூர்யா ஆக்டிங் நினைச்சது நல்லா தான் இருக்கும். அதான் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் படம் நல்லா இருக்கும். அது மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் டபுள் எக்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபைட் சீன் ஆக்ஷன்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லவ் சீன் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயண் மியூசிக் சூப்பராக இருந்தது. ஃபைட்டுக்காக வரலாம் ப்ரோ. ஃபைட் வேற லெவல் செம்மையா இருந்தது. ஒரு மியூசிக் நல்லா சூப்பரா இருந்தது. படம் ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. இப்போ எப்படி ப்ரோ ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்றாங்க. எப்படி ஃபைட் உண்மையா வேற லெவல். ரிப்பீட் ஆன மாதிரி எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபைட் ஆக்ஷன் சீன்லாம் சூப்பரா சூர்யா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபைட் ஆக்ஷன் சீன் நல்லா இருக்கு. லவ் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டபுள் எக்ஸ் அந்த வில்லேஜ் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, ஸ்பாயில் பண்ணாம போய் பாருங்க, நல்லா தான் இருக்கும். படத்தை வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன கான்செப்ட்ல படம் எடுத்துருக்காங்க? ஷார்ட்டா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. அந்த டபுள் எக்ஸ் இருக்க கதை மாதிரி அவர் ஊருக்காக அவர் போயிட்டு ஃபைட் பண்ணி அந்த ஊருக்காக அவர் வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுப்பாரு. கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ்கிட்ட ஃப்ரீடம் வாங்கி தர மாதிரி அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதான் படமே. படம் சூர்யாவுக்கு இது ஒரு நல்ல ஒரு கம்பேக் படம் தான் சொல்ல முடியும். ஆக்ஷனு, லவ் சீக்வன்ஸ் எல்லாமே மியூசிக்ல இருந்து டான்ஸ்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க ப்ரோ. சூர்யாவா இருக்கட்டும், பூஜாவா இருக்கட்டும், அவங்க கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு லவ் இருக்கு, எமோஷனல் எல்லாமே, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஸ்ரேயா சார் வராங்க, அதான் ட்விஸ்ட். வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. எப்படி ஃபைட் சீன்ல எப்படி இருக்கு? ஃபைட் சீன் பக்கா சூப்பரா பண்ணிட்டாங்க ப்ரோ. கங்குவால கேட்ட क्वेश्चन இங்க ஆன்சர் பண்ணிருக்காரு தலைவர். சோ ஏதாவது ரிப்பீட்டட் ஃபைட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி அந்த ஒரு சீன் வந்து அந்த 15 மினிட்ஸ் தான அது. 15 மினிட்ஸ் ஒன் ஷாட் சிங்கிள் ஷாட் நொறுக்கி தட்டாங்க. ஃபயர் தான் ப்ரோ. சோ பாட்டுல எப்படி இருந்துச்சு? வைபா என்ன சூப்பரா பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. ரிலீஸ் ஆன அப்பே அப்படி இருந்தா இப்ப தியேட்டர்ல எப்படி இருந்திருக்குன்னு பாத்திருக்கீங்களா? அவ்வளவு வைப் ஆயிடுச்சு. சந்தோஷ் நாராயண தலைவர் மாஸ் எப்போதுமே கீழ்ச்சிட்டாரு. அவர் டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? பக்கா டைரக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் படம் தலைவா. என்ன தலைவா படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? படம் தலைவா வெரி